ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஸ்மேரி எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதா பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நைட் க்ரீம் வந்து எப்படி தயாரித்து நம்மளே யூஸ் பண்ணலாம். அதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோஸ்மேரி ஆயில் வந்து அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம தேய்க்காதங்காட்டி வந்து நம்ம மைண்ட் டிப்ரெஷன் வந்து குறையுது. அதே மாதிரி நம்ம பிரெயினோட டெவலப்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஹேர் க்ரோத்தும் அதே மாதிரி முடி உதிர்வை தடுத்து நம்ம ஹேர் க்ரோத் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஏதாவது இதை வந்து நம்ம பெயின் கில்லராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது கை, கால் வலி இருந்துச்சுன்னா அங்கே கூட தடவிக்கலாம். நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து நம்மளே தயாரித்து நம்ம தேங்காய் எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணி கூட தேய்ச்சிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் சேரும், ஒவ்வொருத்தருக்கும் சேராமல் இருக்கும். அந்த மாதிரி சப்போஸ் சேர்ந்துச்சுன்னா நீங்கள் ஓகே அப்படி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சேரலைன்னா தேங்காய் எண்ணெய் கூட அதை வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஒரு இரும்பு சட்டி மாதிரி எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் அதுக்கு மேலே வந்து ஒரு குண்டால வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, தேங்காய் எண்ணெயும் ப்ளஸ் ரோஸ்மெரி அந்த இலையில வந்து போட்டு வச்சுருக்கேங்க. நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணாலுமே ஓகே, நல்லா அதோட எசென்சியல் நல்லா இறங்கிருங்க. அதனால் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் நானு. எண்ணெய் ஊற்றி அதை வந்து தண்ணி கொதிக்கிறப்போ நமக்கு வந்து அந்த எண்ணெயும் ஹீட் ஆகும். எண்ணெயும் ஹீட் ஆகுறப்போ அந்த ரோஸ்மெரியோட இருக்கிற இலை எசென்சியலாக வந்து உள்ளே அப்படியே அந்த எண்ணெயில் இறங்கிக்கும். நம்ம அந்த எண்ணெயை வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு உண்மையிலேயே வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. இதை வந்து நீங்கள் வந்து இப்போ கை, கால் வலி, உடம்பு டயர்டாக இருக்குன்னா அந்த லைட்டாக அந்த ஆயில் மாதிரி அந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த பெயின் குறையும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் உண்மையாக சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணி. அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தலைவலி இருந்தால் கூட அந்த தலைவலியை கூட இந்த ரோஸ்மெரி ஆயில் வந்து நீக்கிற பவர் இருக்குங்க. அதேமாதிரி தூக்கமின்மை, மனச்சோர்வு இந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஆயில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து நல்லா சர்க்குலேஷன் நல்லா கிடைக்குங்க. இதை நீங்கள் வந்து அப்படியேவும் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு தேங்காய் எண்ணெய், வேறு ஏதாவது எண்ணெய் கூட கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து கண்டிஷ்னர் கூட வந்து நம்ம கண்டிஷ்னர் கூட மிக்ஸ் பண்ணி கூட நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அதையும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக டேண்ட்ரஃப்பு, அதுக்கப்புறம் நரைச்ச முடி வர்றது, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஆயில் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும் ஹேரில் வந்து. ஸோ நம்ம வந்து அதனாலேயே ஹேர் வந்து ஃபால் கம்மியாயிரும். நிறைய வெப்சைட்டில் வந்து ஹேர் ஆயில் அப்படியே கிடைக்கிது. இல்லாட்டி நம்ம அந்த ரோஸ்மெரி இலைய வாங்கி கூட நம்மளே கூட தயாரிச்சுக்கலாங்க. அந்த மாதிரி தயாரித்தோம்னா நமக்கு அமௌண்ட்டும் கம்மியாகும். நமக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதை நீங்கள் வந்து நைட்டு கூட தேய்ச்சிட்டு காலையில் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க. அந்த டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும். அந்த வாஷும் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் கிடச்சா போட்டு வச்சுக்கோங்க. நான் அப்படியே அந்த ரோஸ்மெரி ஆயிலையும் உள்ளே போட்டேங்க. அந்த இலையும் உள்ளே போட்டேங்க. இந்த எசென்சி இறங்குறங்க கலர் வந்து எப்படி மாறி இருக்குது பாருங்கள். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து நைட் க்ரீம் பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கங்க. 1 வீக்கான நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க. 1 வீக் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம தோல் சீவிக்கணுங்க. உருளைக்கிழங்குல வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, சப்போஸ் நம்ம எவ்வளோ தான் நம்ம ஃபேஸை வந்து பராமரித்து பார்லர் போய் எல்லாம் பண்ணாலுமேங்க, நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் உடனே டேன் ஆயிருங்க. நீங்கள் அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் என்ன பேக் போட்டாலுமே உங்களுக்கு டேன் ரிமூவல் பண்ணி கொடுக்குங்க. அதுக்கு தான் உருளைக்கிழங்கு ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க. கை, கால் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நெக்கு அதுக்கெல்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து பிரைட்னஸ் கொடுக்குங்க. சப்போஸ் நம்ம எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு பேக் போட்டு போனால் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுங்க நம்ம. சரிங்க, அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம காய் சுடுவோம் இல்லைங்க, அதில் சொருகிட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சாத பால், காய்ச்சின பால் ஏதோ ஒன்று வச்சுங்க. அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்கல்லங்க, அதை வந்து போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை ஸ்லிம்மாக வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி திரண்டு வருங்க. பால் யூஸ் பண்ணுறதுங்காட்டி பால் வந்து லாக்டிக் அமிலங்க. நீங்கள் பால் கூட எதை மிக்ஸ் பண்ணி போட்டாலும் அதுவும் பிரைட்னஸ் கிடைக்குங்க. பட் பாலும் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுறப்போ எனக்கே உண்மையாக ரிசல்ட் கிடச்சிதுங்க. இது வந்து நான் எப்போயோ எடுத்து வச்சிட்டேங்க. நான் இப்போ தான் உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குங்க. அதேமாதிரி கருவளையத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. எனக்கு ரொம்ப கருவளையம் இருக்குங்க. இப்போ கொஞ்சம் டார்க் சர்க்கிள் வந்து குறைஞ்சிருக்குது. ஃபேஸும் பிரைட்டன் பண்ணி கொடுக்குதுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு
க்ரீம் கன்சிஸ்டன்சி வர்றப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அது கூட நீங்கள் வந்து கத்தாழை நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது யூஸ் பண்ணால் கொஞ்சம் இதாயிருங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிறதும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த டியூப்பு வாங்கியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான கத்தாழை ஜெல்லை வந்து சூடா இருக்கப்பயே சேர்த்தக்கூடாதுங்க. நல்லா ஆறி வந்தோனே இந்த மாரி கெட்டியா வந்துருங்க. இந்த மாரி கெட்டியா வர்றப்போ அந்த நம்ம கத்தாழைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்க மிக்ஸர் வச்சும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா, நல்லா பிளெண்ட் ஆயிக்குங்க. அத வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு டப்பால ஏதோ ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் யூஸ் பண்ணுங்க. நைட்டு, பகல்ல நீங்க நைட் தூங்குறப்ப யூஸ் பண்ணிட்டு படுத்தீங்கன்னா, காலைல எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ பிரைட்னஸா குடுக்கும். நீங்க எப்ப வேணா அத யூஸ் பண்ணிக்கலாங்க.